மட்டும் கிடையாது. சில இது வந்து பிளட்டோட சேர்ந்து. எங்கள் அப்பா 1966 கவுன்சிலராக இருந்தாங்க. அவங்க பல சர்வீஸ் பண்ணாங்க, அரசியலில் இருந்தாங்க. அதே வந்து பிளட்டோட ஊர்னாலும் அதையும் தாண்டி வந்து இப்போ உள்ள காலத்தில் வந்து சமூக சேவையில் எப்படியெல்லாம் ஈடுபடுறாங்க, என்னெல்லாம் கருத்து சொல்கிறாங்க. நிறைய அமைப்புகள், ஜேசிஐ அமைப்பு, நிறைய அமைப்புகளில் கலந்துக்கிட்டோம். நிறைய எப்படி பேசுகிறது, பழகிறது, ஒரு பப்ளிக்கிட்ட என்ன செய்கிறது, நம்மளை தேடி நம்மளை நம்பி வாரான். ஒரு பேஷண்ட்டு ஆஸ்பத்திரியில் பார்த்தீங்கன்னா சார் சொல்கிற மாதிரி அவன் வந்து முழுக்க அரசு ஆஸ்பத்திரியை நம்பியே வரான். முழுசாக உடம்பை ஒப்படைக்கணும். நீங்கள் தான் கடவுள், என்னை தீர்த்து வைங்கிற வாரம். அவன் நம்பிக்கையை வந்து எப்படிலாம் சரி பண்ணணுங்கிறது வந்து ஐயாவை மாதிரி சாரை மாதிரிகிட்ட தான் நிறைய கற்றுக்கிட்டோம். எப்படி பேஷண்ட்டை பேசுகிறது செய்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு இதாக கற்றுக்கிட்டு அதை வந்து நடைமுறை கொண்டு வந்து இது வந்து சமூக சேவைங்கிறது வந்து நாங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு புள்ளி தான். இதெல்லாம் நிறையா வந்து சாரெலாம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வந்து பெரிய கடல். அந்த கடலில் ஒரு புள்ளியாக தான் நான் இருக்கிறேன். இன்னும் நான் வந்து தொடர்ந்து இந்த நமது சமுதாயத்துக்கு வந்து தொடர்ந்து சேவை செய்ய இருக்கிறேன். முழு ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக இதற்கு எனக்கு என் பெற்றோர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, என் மனைவி வந்து ஒத்துழைப்பு இல்லைன்னா இவ்வளோ காலம் வந்து நான் இந்த எதுவும் வேலை முடியாது. ஏன் கேட்டிங்கன்னா, நான் எங்கேயும் போகிறேன்னா இந்நேரம் எதுக்கு போகிறீங்க அப்படிம்பாங்க. நம்ம வீட்டிலேயே கேட்டுக்கிட்டு இருக்கோம். பையில் எதுக்காவது ஒரு சர்வீஸுக்கு செலவு கொடுத்தோம்னா இதெல்லாம் தேவையா அப்படிம்பாங்க. ஆனால் எதையுமே முகம் சொல்லிக்காமல் என்ன செலவுனாலும் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு முழு ஒத்துழைப்பு கொடுத்த என்னுடைய மனைவி, மகன் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களோட விடைபெறுவது பாராட்டுகிறார். அனைவருக்கும் நன்றி தெரிவித்து